வந்தே பாரத் ரயில் என்பது மிகவும் வேகமாக செல்லக்கூடிய ஒரு ரயிலாக இருக்கும் நிலையில், ஒரு வந்தே பாரத் ரயில் புறநகர் பயணிகள் ரயிலை விட மிகவும் மோசமான சாதனையை படைத்துள்ளது. இதனால் அந்த வந்தே பாரத் ரயிலையே மக்கள் புறக்கணிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து தற்போது பார்க்கலாம். ரயில் பயணத்தில் புதிய முன்னேற்றமாக நாடு முழுவதும் கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் பல்வேறு வழித்தடங்களில் வந்தே பாரத் ரயில் இயக்கப்படுகிறது. வந்தே பாரத் ரயில்கள் அதிநவீன வசதிகளுடன் ஏசி வசதி, சொகுசான இருக்கைகள் என பல்வேறு வசதிகள் உள்ளது. இந்த ரயிலில் கட்டணம் அதிகம் என்றாலும் விரைவாக செல்ல முடியும் என்பதால் பயணிகள் அதிக அளவில் வந்தே பாரத் ரயிலை விரும்புகின்றனர். இதன் காரணமாகவே சாதாரண எக்ஸ்பிரஸ் ரயில்களை விட இந்த ரயில் விரைவாக முன்பதிவு முடிந்துவிடும். ஒரு வந்தே பாரத் ரயில் சுமார் 180 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் திறன் கொண்டது. ஆனால் இந்தியாவின் தண்டவாளங்கள் இன்னும் போதுமானதாக இல்லை என்பதால் ரயில்கள் பொதுவாக மிகவும் குறைவான வேகத்தில் இயக்கப்படுகிறது. இந்த நிலையில் கோரக்பூர் மற்றும் பாட்னாவின் படலிபுத்ரா நகருக்கு இடையே புதிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை பிரதமர் நரேந்திர மோடி அண்மையில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வந்தே பாரத் ரயில் திட்டத்தில் இணைந்த இந்த புதிய ரயில் ஒரு மோசமான சாதனையை நிகழ்த்தியுள்ளது. அதாவது இது நாட்டின் மிகவும் மெதுவாக செல்லும் வந்தே பாரத் என்ற விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. இந்த ரயில் கோரக்பூர் மற்றும் படலிபுத்ரா இடையேயான 384 கிலோமீட்டர் பயணத்தை 7 மணி நேரத்தில் கடக்கிறது. அதாவது அதன் சராசரி வேகம் மணிக்கு 54 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே என சொல்லப்படுகிறது. முன்னதாக மும்பை CSMD மற்றும் ஷீரடி இடையே மணிக்கு 64 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் வந்தே பாரத் ரயில் என சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட மோசமான வரவேற்பை பெற்றதால் கோரக்பூர் படலிபுத்ரா வந்தே பாரத் திட்டத்திற்கு இதுவரை மக்களிடம் நல்ல வரவேற்பு கிடைக்கப் பெறவில்லை. இந்த ரயிலில் எப்போதும் அனைத்து இருக்கைகளும் நிரம்பாமல் பாதி இருக்கைகள் மட்டுமே நிரம்புவதாக சொல்லப்படுகிறது. மற்ற சாதாரண ரயில்களுடன் ஒப்பிடும்போது அதன் மெதுவான வேகம் மற்றும் அதிகப்படியான டிக்கெட் விலை ஆகியவையே பயணிகள் புறக்கணிக்க காரணமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. இந்த ரயிலில் படலிபுத்ராவில் பிற்பகல் 3:30 மணிக்கு புறப்பட்டு இரவு 10:30 மணிக்கு கோரக்பூரை அடைகிறது. படலிபுத்ரா லக்னோ எக்ஸ்பிரஸ் அதே படலிபுத்ரா கோரக்பூர் பயணத்தை 4 மணி நேரம் 55 நிமிடங்களில் கடக்கிறது. இதற்கு கட்டணம் 520 ரூபாய் மட்டுமே. கட்டணம் மற்றும் குறைவான வேகம் ஆகியவையே புதிதாக தொடங்கப்பட்ட வந்தே பாரத் ரயில் சேவையை மக்கள் அதிகம் புறக்கணிக்க காரணம் என புகார் எழுந்துள்ளது.